என்னதான் 3 டிகிரி முடிச்சிருந்தாலும், எக்ஸாம்ஸ் எழுதினாலும், உடனே வந்து வேலை கிடச்சிடணும், உடனே சம்பாரிச்சிடணும், உடனே வீடு கட்டிடணும். அப்போனா தான் வந்து சொசைட்டியில் நம்ம வந்து ஒரு மரியாதையாக இருக்க முடியும். இது தப்பா ரைட்டாலாம் எனக்கு தெரில. நான் சிம்பத்தியும் க்ரியேட் பண்ணல. எனக்கு வந்து யூடியூப் ஒரு சரியான பிளாட்ஃபார்மானும் தெரியலை. பட் நம்பி ஆரம்பிக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பட் அதுக்காக வந்து நான் படிக்காமல் அந்த மாதிரி விடமாட்டேன், படிப்பேன். பட் சர்வைவலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயம் தேவை தானே. நான் உண்மையாக சொல்லி தான் யூடியூப்பே ஆரம்பிக்கிறேன். உண்மையாக பணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு இது ஆரம்பிக்கல சுத்தமாக வந்து விருப்பம் கிடையாது. எனக்கு வேறு என்ன சோர்ஸ் எடுக்குதுன்னே தெரியலங்க உண்மையாகவே. யார்கிட்டையும் போய் எதையும் ஷேர் பண்ணக்கூட முடியல. உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அதனால் எனக்கு வந்து என் மைண்டில் என்ன இருக்கோ அதை ஒருத்தட்ட கொட்டணும். அதனால் அதுக்கு இந்த வீடியோ சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பி, இந்த பிளாட்ஃபார்ம் சரியாக இருக்கும்னு நம்பி ஆரம்பிக்கிறேன். பார்ப்போம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே இவ்வளோ புலம்பலாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாக உங்களை மாதிரி ஒருத்தி தான் நான். ஒரு மிடில் கிளாஸில் வந்து எப்படா கை நிறைய பணத்தை பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய சேனல் வந்து ஒரு இதுதான், ஒரு என்ன சொல்ல, ஒரு வீடு மாதிரி தான். ஓகே, வெல்கம் யூ ஆல். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. சேட் ஸ்டோரியாகவே ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக மைண்டில் அவ்வளோ கவலை இருக்குது. போக போக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 4 செவத்துக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலங்க. படிக்கலாம், இன்னும் வந்து ஆணதிக்கெல்லாம் இல்லை, நினச்சதை பண்ணுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்குலாம் வந்து நாங்கள் இல்லை, அது எனக்கு தெளிவாகவே தெரியுது. பார்ப்போம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நான் வெளில வரேனா, இல்லை ஒரு எத்தனை சப்ஸ்கிரைபரில் அப்படியே போகுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுல்ல. பார்க்கலாம்.